விஜய் ஜட்ஜ் கிட்ட இந்த மாதிரி எனக்கும் அனாமிகாவுக்கும் கல்யாணம் ஆன முதல் நாள்ல இருந்து பிரச்சனை தான். பிரபாவை கொலை பண்ணுறதுக்காக கோழிப்படையில் ஆளை வேற செட் பண்ணியிருக்கா. அதனால தயவு செஞ்சு எனக்கு இவகிட்ட இந்த டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துறாங்கன்னு சொல்ல, அதே மாதிரியே மகாவுமே இந்த மாதிரி ஜட்ஜ் கிட்ட என் தங்கச்சியை மட்டும் கொலை பண்ண ஆள் அனுப்பல, என்னையுமே கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான்னு அவங்களுமே நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜுமே அடுத்தடுத்து வந்த சாட்சிகள் எல்லாத்தையுமே விசாரிச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி அனாமிகா உண்மையாவே கொலை முயற்சி பண்ணியிருக்காங்கன்றத தெளிவுபடுத்திட்டு உடனடியாக அவங்களோட தீர்ப்பை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது விஜய்க்கும் அனாமிகாவுக்கும் அவங்க டிவோர்ஸும் கொடுத்தது மட்டும் இல்லாம செஞ்ச தப்ப அனாமிகாவே ஒத்துக்கிட்டதுக்காக அவங்களுக்கு குறைஞ்சபட்ச தண்டனையான 6 வருஷம் சிறை தண்டனை வழங்குறோன்னு தீர்ப்பை கொடுக்குறாங்க. இதை கேட்டுட்டு அனாமிகா செம்ம ஷாக்கோட நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் போலீஸ்காரங்களும் அவங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட டைம் கொடுக்காம உடனடியாக அவங்கள கைது பண்ணி கூட்டிட்டு போகிறாங்க. ஸோ காய்ஸ், ஒரு வழியாக அனாமிகாவோட பிரச்சனை ஒரேடியாக ஒரு முடிவுக்கு வந்துருச்சா? இதுக்கப்புறமா அடுத்து விஜய் சூர்யாவோட லைஃப்பில் அனாமிகாவால் எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் அடுத்து இருக்கிற சில பல பேரால் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா? அப்படி இல்லைன்னா அதுவுமே ஒரு முடிவுக்கு வந்து இந்த சீரியலே ஒரு முடிவுக்கு வரப்போதா? ஒருவேளை இந்த சீரியல் முடிவுக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?